நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு வெப்சைட்டை கூகுளில் வந்து சர்ச் பண்ண போறோம். அந்த கூகுளில் சர்ச் பண்ண வெப்சைட் வந்து அதோட வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாம் காமிக்கும். அந்த லிங்க்ஸை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம கிளிக் பண்ண போறோம். இவ்வளவுதான் இன்னைக்கோட கான்செப்ட். இன்னைக்கு ஆட்டோமேஷனோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா மேனுவலா என்ன கான்செப்ட்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மேனுவலா முடிஞ்ச உடனே எப்படி அதை ஆட்டோமேட் பண்றதுன்னு நம்ம உங்களுக்கு பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோல உங்களுக்கு என்ன சொல்ல போறோம்னா ஒரு ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன, ஐ மீன் பேசிக் டைப்பான ஆட்ரிபியூட்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பாத்னா என்ன, அவ்வளவுதான். இது மட்டும் தான் சொல்ல போறேன். நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ஆட்ரிபியூட்ஸோட ஃபுல் பிரீஃப்லி ஒரு கிளாஸ் வந்து அடுத்த வீடியோல வந்து செக்மெண்ட்ல இருக்கும். கன்ஃபார்ம் வந்து ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன, எக்ஸ்பாத்னா என்ன, இதுதான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் எடுக்க போறேன். பிஃபோர் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா வந்து பிஃபோர் வீடியோ பார்க்காம இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸா தான் இருக்கும். இப்போ நான் மேனுவலா என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரௌசரை ஓபன் பண்றோம். அதுல வந்து கூகுள்ல வந்து ஃப்ளிப்கார்ட்னு ஒரு வெப்சைட்டை வந்து இது கெட் பண்ணிக்கிறோம். ஃப்ளிப்கார்ட் கெட் பண்ண உடனே இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்றோம். அதை மேக்ஸிமைஸ் பண்ணி கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வரணும். இதுதான் நம்ம இன்னைக்கான டாஸ்க். இந்த டாஸ்க்கை எப்படி ஆட்டோமேஷன் மூலமா நம்ம பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ் ரெடி பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் சர்ச்னு வச்சுக்கலாம். ஃப்ளிப்கார்ட்னே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அதுக்கு வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ன்ற அந்த இதை வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் டிக் பண்ண பிறகு நம்மளோட கிளாஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரௌசரை ஓபன் பண்ணணும். அது எந்த ப்ரௌசர்னு நேமோ அதோட லொகேஷனும் வந்து நான் வந்து என்டர் பண்ணும். போன வீடியோல நான் சொன்ன மாதிரி தான் ஒரு வெப் டிரைவரோட நேமும் அதோட லொகேஷன் எங்க இருக்கணும் இங்க வந்து என்டர் பண்ணும். அதுக்கு நான் யூஸ் பண்ண போற அந்த கீவேர்டு வந்து சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி. அதுக்குள்ள என்னோட வெப் டிரைவரோட நேம் டாட் வெப் டிரைவர் டாட் குரோம் டிரைவர் டாட் டிரைவர் அதோட நேம் வந்து இந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதோட லொகேஷன் ஏற்கனவே நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி தான் அதே லொகேஷன் தான் என்னோடது இருக்கு. அதனால வந்து போன இதுல இருந்து நான் காப்பி பண்ணி வந்து இந்த இதுல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த கிளாஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் அதோட லொகேஷனும் அதோட நேமும் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகணும். ப்ரௌசர் ஓப்பன் ஆகணும், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து நான் டிரைவர்னு வச்சுக்கிறேன். வெப் டிரைவர் டாட் வெப் டிரைவர் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர். அவ்வளவுதான். இப்போ ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து லிங்கை வந்து கெட் பண்ணணும். அது கெட் பண்ணணும்னா போன வீடியோல நான் சொல்லியிருக்கேன். டிரைவர் டாட் கெட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த கெட்ல நம்ம என்ன லிங்கை வந்து கெட் பண்ணணுமோ அந்த லிங்கோட நேமை வந்து நம்ம இங்க கொடுத்துக்கணும். காப்பி. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நான் லிங்கை கெட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகணும்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்ன ஆகும்னா அந்த வெப் டிரைவரை ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் டிரைவர் அது வெப் டிரைவரோட நேமும் லொகேஷனும் வந்து அது ஃபைண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து அதை ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணிட்டு இந்த லிங்கை வந்து என்கவுண்டர் பண்ணும். என்கவுண்டர் பண்ணிட்டோடனே எனக்கு வந்து அந்த ஸ்கிரீன் வந்து மேக்ஸிமைஸ் ஆகணும். மேக்ஸிமைஸ் ஆகணும்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. டிரைவர் டாட் மேனேஜ் டாட் விண்டோவை நான் மேக்ஸிமைஸ் பண்றேன்.
உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்னன்னா டிரைவர்ன்றது என்னோட ப்ரௌசர், ஓகேவா? என்னோட வெப் டிரைவர். வெப் டிரைவரை நான் என்ன பண்றேன்னா மேனேஜ் பண்ணி அதுல வர்ற விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்றேன். இதுதான் அது இந்த லைனோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து டிரைவர்ன்றது என்னோட வெப் டிரைவர். வெப் டிரைவர்ல வர்ற பேஜை நான் மேனேஜ் பண்ணி அந்த விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்றேன். இதுதான் அதோட இந்த லைனோட ஃபுல் ஃபுல் எப்படி சொல்றது மீன்ஸ் இதோட லைனோட என்ன விளக்கம்னு கேட்டீங்கன்னா இதுதான் அதோட விளக்கம், ஓகேவா? ஒன்ஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து அதுல வர்ற ஃபர்ஸ்ட் லிங்கை நான் கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லிங்கை நான் கிளிக் பண்ணணும். அப்பனா அந்த லிங்கை நான் ஃபைண்ட் பண்ணணும். லிங்கை ஃபைண்ட் பண்ணணும். இதுக்கு வந்து ஃபைண்ட் எலமெண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் தனி இங்க இருக்கு. இப்போ நீங்க ப்ரௌசர் எடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரு எலமெண்ட் தான். இந்த இந்த கூகுள் ஆப்ஸ் ஒரு எலமெண்ட், சைன்இன் ஒரு எலமெண்ட், அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸ் ஒரு எலமெண்ட், அதே மாதிரி இந்த லிங்க்கும் ஒரு எலமெண்ட் தான். இந்த லிங்கை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஃபைண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை, இங்க தான் நீங்க ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இங்க வந்து நிறைய விதமான ஆட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம். ஐடி, நேமு, லிங்க், கிளாஸ், எக்ஸ்பாத், பார்ஷியல் லிங்க், சிஎஸ்எஸ் செக்டார், சிஎஸ்எஸ் செலக்டார், இதெல்லாம் வந்து ஒரு ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ஆட்ரிபியூட்ஸ்னா என்னென்னு ஃபர்ஸ்ட் வச்சுங்க. ஐடி ஒன்னு, ரெண்டாவது வந்து அது செகண்ட் ஒன் வந்து நேம், தேர்ட் ஒன் வந்து கிளாஸ், ஃபோர்த் வந்து சிஎஸ்எஸ் செலக்டார், ஃபிஃப்த் ஒன் வந்து லிங்க், சிக்ஸ்த் ஒன் வந்து எக்ஸ்பாத். இந்த பேஸ் படி தான் நம்ம வந்து அந்த எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுவோம். இதுல மோஸ்ட்லி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மூணு எலமெண்ட்ஸ் தான். ஒன்னு வந்து ஐடி, நெக்ஸ்ட் ஒன் வந்து நேம், நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பாத். ஏன்னா வந்து நான் ஏன் இதுல வந்து கிளாஸ், அந்த லிங்க் டெக்ஸ்ட் அதெல்லாம் நான் சொல்லலைன்னா, கிளாஸ் லிங்க் டெஸ்ட் எல்லாம் வந்து ஒரே மாதிரி வந்து ஒரு 4-5 எலமெண்ட்டுக்கு வந்து இருக்கும். பட் வந்து இந்த ஐடினா ஒரு ஐடிக்கு, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி தான், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி கார்டு தான். அதே மாதிரி நேம் எடுத்தீங்கன்னா இப்போ இந்த கிளாஸ்ல ஒருத்தன் தானா அந்த ஒருத்தனோட நேம் தான் அது இருக்கும். அதனால வந்து நெக்ஸ்ட் கிளாஸை பார்க்க நேமை பார்க்க சொல்றேன். ஒன்ஸ் வந்து எதுவுமே ஃபைண்ட் பண்ண முடியலன்னா எக்ஸ்பாத்னா இந்த இடத்துல இந்த கிளாஸ்ல அவன் இந்த பிளேஸ்ல இந்த இடத்துல இருப்பான். ஐ மீன் பிளேஸ்ல வந்து சிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்றது தான் எக்ஸ்பாத்னு சொல்லுவோம். இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பாத்னா என்ன, எக்ஸ்பாத்ல என்ன ரெண்டு டைப் ஆன எக்ஸ்பாத் இருக்கு. ஒன்னு வந்து அப்சல்யூட் எக்ஸ்பாத், இன்னொன்னு வந்து ரிலேட்டிவ் எக்ஸ்பாத்னு ரெண்டு டைப் ஆன எக்ஸ்பாத்ஸ் இருக்கு. அதுல வந்து ஆட்ரிபியூட்ஸும் நிறைய இருக்கு. இந்த எல்லாமே வந்து ஒரு கிளாஸ்ல நான் உங்களுக்கு கவர் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபுல்லாவே வந்து ஆட்ரிபியூட்ஸ் பிளஸ் எக்ஸ்பாத் பத்தி தான் நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். இன்னைக்கான டாஸ்க் மட்டும் நம்ம இன்னைக்கு ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஃபைண்ட் எலமெண்ட்ஸ். இப்போ நீங்க இதுக்கு ஐ மீன் ப்ரௌசருக்கு வாங்க. இப்போ நம்ம இந்த லிங்கை தான் கிளிக் பண்ண போறோம். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்ட் பண்ண உடனே HTML அந்த டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். டேப் ஓப்பன் ஆயிட்ட உடனே இதுதான் நீங்க ஃபைண்ட் பண்ணோட ஐ மீன் இந்த ஃபிளிப்கார்ட்னு ஃபைண்ட் பண்ணீங்க பாத்தீங்களா? ஒரு நிமிஷம். இந்த ஃபிளிப்கார்ட்னு ஃபைண்ட் பண்ணீங்க பாத்தீங்களா? அதோட HTML ஃபார்ம் இதுதான். இதுல வந்து நம்ம ஐடி இருக்கான்னு பார்க்கணும். ஐடி இல்ல. நேம் இருக்கான்னு பார்க்கணும். நேமும் இல்ல. எந்த ஒரு எதுவுமே இல்ல. நான் எப்படி வந்து ஃபைண்ட் பண்றது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பாத்ன்ற ஒரு சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. எக்ஸ்பாத் பண்ணணும்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த HTML ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எக்ஸ்பாத்னு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு டிராப் டவுன் இருக்கும். அந்த டிராப் டவுனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த காப்பி எக்ஸ்பாத் இங்க வந்து எக்ஸ்பாத்னு வச்சுங்க. எக்ஸ்பாத்னு வந்துட்டு இப்போ வந்து அந்த எக்ஸ்பாத்தை காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரே இதுக்குள்ள ஐ மீன் ஒரே டபுள் கோட்ஸ்க்குள்ள ரெண்டு டபுள் கோட்ஸ் இருக்கு. அதனால வந்து சிங்கிள் கோட்ஸா பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லிங்கை நான் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணும்னா டாட் கிளிக்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இந்த இதுலயே இருக்கு, செலினியத்துல இருக்கு. ஓகே, கிளிக் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா க்ளோஸ் பண்றேன். கிளிக் பண்ணிட்டேன், எனக்கு வெப்சைட் வந்துடுச்சு. நான் இப்போ க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்த்துருக்கோம். அதனால எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, ப்ரௌசர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மேக்ஸிமைஸ் ஆயிடுச்சு, உள்ள போயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இப்போ என்ன சொல்லணும், நம்ம மேனுவலா பண்ண ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இங்க வந்து ஆட்டோமேட் பண்ணி காமிச்சிடும். இங்க பாருங்க ரிசல்ட் எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு. சக்சஸ் ஆனது ஓகே ஆகி ப்ரௌசர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு அகைன் ஒன் டைம் நான் சொல்றேன். என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து
வெப் டிரைவரை வந்து நேம் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். அதோட லொகேஷனும் ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன லிங்க் நம்ம வந்து அது அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எந்த ஒரு லிங்க் நம்ம சர்ச் பண்ணுமோ அந்த லிங்கை வந்து கெட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த விண்டோவை மேனேஜ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்றோம். மேனேஜ் பண்ணி விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்றோம். பண்ணிட்டோம். பண்ணிட்டு ஒரு எலமெண்ட்டை நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் லிங்கோட அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குல்ல அது வந்து எலமெண்ட். அந்த எலமெண்டோட எந்த பிளேஸ்ல இருக்குன்ற ஒரு எக்ஸ்பாத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து அப்சல்யூட்டிவ் எக்ஸ்பாத்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் எக்ஸ்பாத்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல எத்தனை டைப்பான ரிலேட்டிவ் எக்ஸ்பாத் இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன் நம்ம அப்சல்யூட்டிவ் எக்ஸ்பாத் வந்து மோஸ்ட் ஆஃப் இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லைன்னு நான் சொல்றேன். அதை ஃபைண்ட் பண்ணி இதுல வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணிட்ட உடனே நம்ம என்ன பண்றோம்னா அந்த லிங்கை வந்து கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு வெப்சைட் ஓப்பன் ஆன உடனே அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டோம். கமெண்ட் பண்ணிட்ட உடனே இந்த ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஓவர். இதுதான் இன்னைக்கான வீடியோ. இன்னைக்கான வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து உடனே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் போகும்போது நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட டவுட்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் எடுக்கணும். ஏன்னா இப்போ இந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணாம நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க அதை நெக்ஸ்ட் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு எப்படி சொல்றது மீன்ஸ் எந்த ஒரு கிளாரிஃபையும் இருக்காது. ஆட்டோமேஷனாலே என்ன ஒரு கிளாரிஃபையே இருக்காது. ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான் ஆட்டோமேஷன். நம்ம என்ன மேனுவல் பண்றோமோ அது நம்மளுக்கு எந்த லாஜிக்கல் திங்கிங்கும் நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம என்ன மேனுவல் பண்ணுவோமோ அது வந்து ஆட்டோமேட் பண்ணி நம்ம காமிக்க போறோம். இதுதான் நம்மளோட ஃபுல் கான்செப்ட். நீங்க எதை பத்தி வரி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இது வரைக்கும் நடத்தின ரெண்டு கிளாஸ் தான் ஆட்டோமேஷன் போயிருக்கு. இந்த 2 கிளாஸும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மறக்காம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபையே இருக்காது. ஓகேவா? இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன சொல்ல போறோம்னா எக்ஸ்பாத்னா என்ன, ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன, ஏன் நம்ம எக்ஸ்பாத் யூஸ் பண்றோம், ஏன் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்றோம், அப்சல்யூட் எக்ஸ்பாத் ஏன் மோஸ்ட் ஆஃப் பிளேஸ்ல வந்து யூஸ் பண்றதுல ஒன்லி வந்து ரிலேட்டிவ் எக்ஸ்பாத் மட்டும் நம்ம ஏன் யூஸ் பண்றோம்னு நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணும்போது அந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் டு அண்டர்ஸ்டாண்டிங் யூ. இஃப் எனி டவுட் மீன்ஸ் ப்ளீஸ் put it on your comments in comment sections. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ நான் கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். தேங்க்யூ.